ஹாய் அன்காஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வண்டி பார்க்க போறோம்? டிவிஎஸ் ரொனின் சூப்பர் ஃபாஸ்ட் மாடல் தான் பார்க்க போறோம். ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பைக் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கான சாய்ஸாக தான் இந்த வண்டி இருக்கும். அப்பாச்சி எப்படி உங்களுக்கு டிவிஎஸ்க்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக வந்துச்சோ அதோட இன்னொரு சப்போர்ட்டாக நம்ம இந்த வண்டியை சொல்லலாம். இந்த வண்டி வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வண்டியை பார்க்க போகலாம். இந்த பைக்கோட லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்பு, டெயில் லேம்ப்பு ப்ளஸ் இண்டிகேட்டர் மூணுமே எல்இடியில் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் டிஆர் லேம்பு கொடுத்துட்றாங்க. இவங்க டிஆர் லேம்ப் வந்து இந்த டி ஷேப்லேயே கொடுத்துட்றாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இதோட டூமும் நல்லா ரெட்ரோ லுக்கில் இருக்குது. இதுவும் நல்லாவே இருக்குது. இந்த பைக்கு வந்து ஒரு 3 கலரில் வருது. பிளாக்கு, சில்வர், ரெட்டு 3 கலரில் வருதுங்க. நம்மளுக்கு வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியண்ட்டில் வருதுங்க. பேஸு, மிட்டு, டாப்பு 3 வேரியண்ட்டில் வருது. நம்மகிட்ட இருக்கிறது இப்போ டாப் இருக்குது. இந்த பைக்கு நம்மளுக்கு கொடுத்த ஸ்ரீ சக்தி டிவிஎஸ் கேளம்பாக்கம் நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டரு. இந்த வண்டியோட டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ரெட்ரோ லுக்கில் இருக்குது. இந்த வண்டிக்கு 2 மோடு இருக்குதுங்க. அர்பன் மோடு ஒன்று, ரெயின் மோடு 2 இருக்குது. நம்ம மழை பெய்யறப்ப அந்த ரெயின் மோடு போட்டிங்கன்னா வீல்லாம் நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ நார்மல் டைமில் அர்பன் மோடில் போய்ட்டு மழை பெஞ்சுன்னா ரெயின் மோட்லேயும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்கள் செல்ஃபோனோட இந்த ஆப் மூலியமாக நம்ம இந்த பைக்கை உங்கள் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கவே முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 225cc கூல்டு ஆயில் இன்ஜிங்க. இது 20.1 பிஹெச்பி பவரும் 19.9 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட கியர் பார்த்தீங்கன்னா 5 கியர் பாக்ஸ் இருக்குதுங்க. 5 கியர் பாக்ஸும் நம்ம கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி ஓட்டினா மட்டும் தான் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். இது தரக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் தரும் ஒரு லிட்டருக்கு. ஸோ மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் வரை இந்த வண்டி போகும். 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் 14 செகண்டில் 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போவோம். ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக போகிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது, ஆப்போசிட்டில் வரவங்க கிடையாது. ஸ்பீடு என்றைக்குமே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், அதுதான் நல்லது. இப்போ இந்த பைக்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 181 mm, வித்து பார்த்தீங்கன்னா 805 mm, லென்த்து பார்த்தீங்கன்னா 2405 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1170 mm, சீட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களும் இந்த வண்டி தாராளமாக ஓட்டலாம். என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.4 தான். எனக்கே இந்த பைக் வந்து ரொம்ப கால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எட்டுச்சு, நல்லாவே ஓட்டுற மாதிரி இருக்குது, ஈஸியாகவே எட்டுது. ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த வண்டியோட ஓவரால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 160 kg வருது. இந்த பைக்கோட டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் அலாய் வீல் கொடுத்துட்றாங்க. ரெண்டுக்கும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm, பேக் வீலில் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மட் ஃப்ளாப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாகவும் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. இந்த மட் ஃப்ளாப்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வண்டியோட ஹைலைட்ஸ் சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு 3 விஷயம் சொல்லிடலாம். டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது சைலன்ட் ஸ்டார்டருங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்தளவுக்கு சவுண்ட்ஸே கேட்காது, அந்தளவுக்கு தான் இருக்குது. நல்ல ஒரு சவுண்ட் இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் ஒரு சவுண்டில் சூப்பராக இருக்குது. டிவிஎஸ் ரொனினோட காம்பீட்டர்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 200ம் ராயல் என்ஃபீல்டு அண்டர் 350 ரெண்டுமே நம்ம இந்த ரொனினோட காம்பீட்டர்னு நம்ம சொல்லலாம். இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பைக் வாங்குற இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அன்காஸ் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.